இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை தொடர்ந்து பார்க்கலாம். சென்னை அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை புகாரில் பிரியாணி கடை வியாபாரி கைது. பல்கலைக்கழக வளாக அடர்ந்த வனப்பகுதியில் தனிமையில் பேசும் காதலர்களை மிரட்டி பாலியல் சீண்டலில் ஈடுபட்டதாக அதிர்ச்சி தகவல். கைதான ஞானசேகரன் மீது திருட்டு, வழிப்பறி உள்ளிட்ட 15க்கும் மேற்பட்ட வழக்குகள் நிலுவையில் இருப்பதாக தகவல். காவல்துறை நடத்திய தீவிர விசாரணையில் அம்பலம். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைதானவருக்கு மாவுக்கட்டு. காவல்துறையினரிடமிருந்து தப்பிச் செல்லும் போது கீழே விழுந்ததில் எலும்பு முறிவு ஏற்பட்டதாக தகவல். மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைதானவர் திமுகவை சேர்ந்தவர் என்பது பொய். பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையின் குற்றச்சாட்டுக்கு அமைச்சர் கோவி செழியன் மறுப்பு. போதை பழக்கம்தான் குற்றச்செயல்களை அதிகரிக்க முக்கிய காரணம் என விசிக தலைவர் திருமாவளவன் சாடல். கல்வி நிலையங்கள், விடுதிகளில் பாதுகாப்பை அதிகரிக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தல். டங்ஸ்டன் சுரங்க ஏல உரிமையை வழங்க தமிழக அரசு கோரியுள்ளதை மத்திய அரசு அம்பலப்படுத்தியுள்ளது. திமுக அரசின் நாடகங்கள் வெட்ட வெளிச்சமாகி உள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி விமர்சனம். டங்ஸ்டன் ஏலத்தை தமிழக அரசு எதிர்க்கவில்லை என்ற மத்திய அரசின் குற்றச்சாட்டுக்கு அமைச்சர் துரைமுருகன் மறுப்பு. முதலமைச்சரின் தலையீட்டை தொடர்ந்தே மறு ஆய்வுக்கு மத்திய அரசு பரிந்துரைத்ததாகவும் விளக்கம். சபரிமலை ஐயப்பன் கோயிலில் இன்று மண்டல பூஜை. 60,000 பக்தர்கள் தரிசனம் செய்ய அனுமதி. இந்தியா சிமெண்ட்ஸ் நிறுவனத்தின் நிர்வாக இயக்குநர் பொறுப்பிலிருந்து விலகினார் சீனிவாசன். அல்ட்ராடெக் சிமெண்ட்ஸின் துணை நிறுவனமாக இந்தியா சிமெண்ட்ஸ் மாறிய நிலையில் ராஜினாமா முடிவு. பிரபல மலையாள எழுத்தாளர் வாசுதேவன் நாயர் காலமானார். மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். அந்தியூர் அருகே 105வது பிறந்த நாளை கொண்டாடிய மூதாட்டி. 20க்கும் மேற்பட்ட பேரன் பேத்திகள் என உறவினர்கள் புடைசூழ நடந்த விழா. ரசிகர்களின் பெரும் எதிர்பார்ப்புக்கு மத்தியில் தொடங்கியது பாக்ஸிங் டே டெஸ்ட். இந்தியாவுக்கு எதிரான போட்டியில் டாஸ் வென்று பேட்டிங்கை தேர்வு செய்தது ஆஸ்திரேலிய அணி. ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான போட்டியில் இந்திய அணியிலிருந்து சுப்மன் கில் நீக்கம். தமிழக வீரர் வாஷிங்டன் சுந்தருக்கு மீண்டும் வாய்ப்பு. ஆப்கானிஸ்தானில் நுழைந்து பாகிஸ்தான் படைகள் வான்வழி தாக்குதல். பயங்கரவாதிகளுக்கு எதிரான தாக்குதலில் அகதிகள் 46 பேர் உயிரிழப்பு. கஜகஸ்தான் நாட்டில் அசர்பைஜான் விமானம் விபத்துக்குள்ளானதில் 42 பேர் உயிரிழப்பு, பலர் படுகாயம். பறவை மோதியதால் கோளாறு ஏற்பட்டு விமானம் அவசரமாக தரையிறக்கப்பட்டதாக ரஷ்யா தகவல். உலக செஸ் சாம்பியன் குகேஷை நேரில் சந்தித்து பாராட்டிய நடிகர் சிவகார்த்திகேயன். குகேஷிற்கு கை கடிகாரத்தை பரிசாக அளித்தும் நடிகர் வாழ்த்து.